சிறப்பு 06க்கு வரவேற்பது நான் பனிமலர், நான் ஹசீன். இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விஷயம் குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் என்னுடைய கேள்வியை பிரபாகரனிடம் வைக்கலாம். பிரபாகரன், குறிப்பாக மணிப்பூரை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்நிலை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்நிலையிலிருந்து எவ்வாறு அடிப்படையாக வித்தியாசப்படுகிறது? அடிப்படை வித்தியாசம் என்பது குறிப்பாக மணிப்பூர் மட்டுமல்ல, வடகிழக்கு ஒட்டுமொத்தமே ஒரு பழங்குடி சமூகங்களை உள்ளடக்கியது. ஒரு 200க்கும் மேற்பட்ட பழங்குடி சமூகங்கள், அதாவது குறிப்பிட்ட பழங்குடி இனங்கள் வடகிழக்கில் இருக்குது. குறிப்பாக மணிப்பூரில் எடுத்துட்டோம்னா மெய்த்தி, நாகா, குக்கி போன்ற இனங்கள் இருக்குது. அதாவது குறிப்பிட்ட பிரதான இனங்களாக அங்கே இருந்துட்டு இருக்குது. இந்த இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் பல இயக்கங்கள், அதாவது மெய்த்தீஸ், குக்கீஸ் எல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க. குறிப்பாக இந்த இயக்கங்கள் ஒவ்வொரு இயக்கங்கள்ட்டுமே பல ஆயுத இயக்கங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக ஒரு குக்கி ஒரு மெய்த்தி, நாகா கீழே இருக்கக்கூடிய இனங்களாக கருதப்படுது மணிப்பூரில். அந்த இனங்கள்கிட்டயே 5 ஆயுத இயக்கங்கள் இருக்கின்ற அளவுக்கு மணிப்பூரில் இருக்கிற நிலைமை. ஆனால் அரசாங்கம் சொல்லக்கூடிய இது என்ன சட்டம் என்பதுன்னா, இந்த இராணுவ சிறப்பதிகார சட்டம் என்பது ஆயுதப்படைகளை ஒடுக்குவதற்காக அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 70களில் வெறும் 3 இயக்கங்களோ இல்லை ஒரு 5 இயக்கங்களோ தான் வந்தது மணிப்பூரில். ஆனால் இப்போ குறிப்பாக பார்க்க போனோம்னா 20க்கும் மேற்பட்ட, அதாவது வெளியில் தெரியக்கூடிய இயக்கங்களே பிரதான இயக்கங்களே இருக்கக்கூடிய நிலைமை மணிப்பூரில் இருந்துகிட்டு இருக்கு. இராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இராணுவம் தொடர்ச்சியாக மக்களை கொல்வதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டு என்றைக்கு மணிப்பூரில் அந்த சிறப்பு அதிகார சட்டம் நடைமுறைக்கு வந்ததோ அன்று தொடங்கிய இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மணிப்பூரில் செயல்படக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தை நாடி இது போன்ற படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன, இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர். இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தால் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த சிறப்பு விசாரணை குழுவிற்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே அவர்கள் தலைமை தாங்கினார். இந்த விசாரணை குழு 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தன்னுடைய விசாரணையை தொடங்கி அடுத்த 3 மாதம் தன்னுடைய விசாரணையை நடத்தி அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தது. இந்த விவாதத்திற்கு அந்த குழுவிற்கு தலைமை ஏற்ற சந்தோஷ் ஹெக்டே அவர்கள் நம்மோடு இணைய இருக்கின்றார். நம்முடைய மதுரை செய்தி அரங்கத்திலிருந்து திரு சந்தோஷ் ஹெக்டே அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார், தேங்க்யூ so much for joining with us, sir. And the first question would be, you went to Manipur directly and you have examined the people, you have heard the witnesses, and according to the witnesses, what are the information you got from them, sir? Well, people of Manipur are not satisfied with the administration, mainly because of the fact they feel they have been denied the liberties of an ordinary person who is enjoying in the rest of India. 1948, then the Raja of Manipur acceded to the Indian Union. Soon thereafter, they have introduced Armed Forces Special Powers Act there. And it is one of the cases where the act is in force since then. Though the act is supposed to be a temporary one and to be in currency at one time for a period of only 6 months, it has been continuously renewed and applied in the state of Manipur. The people have never been able to reconcile the fact that they are Indians. They feel they are somebody different, and the effect of it. Sir, at this juncture, so exactly you went to that place and you have filed a report, and can you please explain the summary of your report, sir? The report which you have submitted to Supreme Court. I don't know, because the matter is to be still before the Supreme Court. But to speak generally, I would say the task given to me was to inquire whether 7 cases which was reported to be an encounter deaths are really encounter deaths. After inquiring it, myself and my 2 colleagues in the commission
gave a unanimous report to the Supreme Court that these deaths were not encounter deaths, but these deaths were actually murders. Thank you so much, sir. Now we are going to see a documentary which is being created by one of my colleague, and please be online. We will get back to you. இந்த சூழ்நிலையில் நாம் சந்தோஷ் ஹெக்டே அவர்களிடம் பேசினோம். அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயம், உச்சநீதிமன்றம் இது போன்ற தனக்கு கிடைத்த, அதாவது மணிப்பூரில் செயல்படக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் இது போன்ற பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறினார்கள். அவ்வாறு கூறப்பட்ட அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய முதல் 6 பேரை, அதாவது முதல் 6 கொலைகளை சந்தோஷ் ஹெக்டே தலைமையிலான குழு விசாரித்து இது தொடர்பான விஷயத்தை, அதாவது இது தொடர்பான தங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது சந்தோஷ் ஹெக்டே கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது அந்த 6 விஷயங்களும், அதாவது அந்த 6 என்கவுண்டர்கள், அதாவது பாதுகாப்பு படையால் கூறப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த 6 பேரும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், பிரிவினைவாதிகள் என்று கூறக்கூடிய அதே சூழ்நிலையில் இவர்கள் தங்களை சுட்டார்கள், தற்காத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு படை அவர்களை சுட்டது என்ற வாதத்தை பாதுகாப்பு படை முன்வைத்திருந்த சூழ்நிலையில் சந்தோஷ் ஹெக்டே கூறக்கூடிய விஷயத்தை பார்க்க போனோமானால் அந்த 6 பேரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர் முன்வைக்கின்றார். இந்த ஆவணப்படத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆயுதப்படைக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பு அதிகார சட்டத்தின் காரணமாக அங்கு வாழக்கூடிய மக்கள் படக்கூடிய அந்த அவதிகளை படம் பிடித்து காட்டியிருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய கமல் ஷெனாய் அவர்கள் நம்மோடு இணைய காத்திருக்கின்றார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் us, sir. The first question would be, what exactly AFSA means to Manipuri people, ordinary people? Well, AFSA means a lot to many people, Kashmiri people also. And it's a colonial law. It was an ordinance passed by the British in 1942. And it was applied to Manipur quite a bit later. But the trouble with AFSA is that a soldier who kills, who rapes, who causes other injuries is immune from prosecution without the permission of the union government. And there have been quite a few of such cases in Manipur. And you should remember that Manipur is not only Meiteis, but has a large Naga contingent and Mizos and their related Kuki tribes. So what Irom Sharmila was doing was actually standing up for the democratic rights of all the people in Manipur, irrespective of their tribe or ethnicity. First, the government did not take it very seriously, and it took the central government more time to take it seriously. But when her hunger fast reached 4 years, of course it was a fast where she was fed through the nose. Then they tried to work out a compromise. So some years ago, there was a compromise that the AFSA would be removed from some districts in Manipur. But Irom Sharmila did not agree,
because she said Yes, something she may be wanted removed. she wanted to lift AFSPA all over Manipur. That is her demand. That is why she's been in hunger strike for the past 14 years. Thank you so much, sir. We will come back to you. Be online. கமல் ஷெனாய் அவர்கள் குறிப்பிடுவதை பொறுத்தவரை ஆப்சா என்பது அதாவது ஆயுதப்படைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு அதிகார சட்டத்தை பொறுத்தவரை இங்கு அதாவது மணிப்பூரில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் நடைபெற்றக்கூடிய அவர்கள் நடத்துவதாக கூறப்படக்கூடிய அத்துமீறல்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் இந்த சட்டம் அமைந்திருப்பதாக ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். மணிப்பூரில் பல்வேறு வகையான இனத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு வகையான பழங்குடியினர் இருந்தபோதும் ஒட்டுமொத்தமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த சட்டத்தை உடனடியாக திரும்பப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தே ஹிரோம் ஷர்மிளா தன்னுடைய போராட்டத்தை நடத்தி வருகிறார். தொடக்கத்தில் ஹிரோம் ஷர்மிளா போராட்டத்தை தொடங்கிய போது மத்திய அரசு குறித்து பெரிய கவலை தெரிவிக்கவில்லை. ஆனால் அடுத்த 4 வருடத்தில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியா முழுவதும் பரவியக்கூடிய சூழ்நிலையில் சில மாவட்டங்களில் மட்டும் அந்த ஆயுதப்படையினுடைய சிறப்பு அதிகார சட்டத்தை திரும்ப பெறுவதாக அரசு அறிவித்தது. இருந்தபோதும் ஹிரோம் ஷர்மிளாவை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஏனென்றால் இந்த காரியத்தை இந்த விஷயத்தை முன்வைப்பதற்கான காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் மணிப்பூரில் இருக்கக்கூடிய குறிப்பாக வடகிழக்கில் செயல்படக்கூடிய அனைத்து ஆயுத குழுக்களும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றன, தங்களுக்குள் இனவாதங்களை பேசிக் கொள்கின்றன என்ற கோரிக்கை என்ற விஷயங்களும் கூட முன்வைக்கப்பட சூழ்நிலையில் ஹிரோம் ஷர்மிளாவினுடைய போராட்டம் என்பது ஒட்டுமொத்த மணிப்பூரில் வாழக்கூடிய அனைத்து இனத்தவரும் விடுதலை அனைத்து இடத்தவரும் உடைய பிரச்சனையை முன்வைக்கக்கூடிய ஒரு போராட்டமாகவே இருக்கின்றது. அதைத்தான் கமல் ஷெனாய் அவர்கள் நம்மிடம் முன்வைத்தார். விவாதத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். மணிப்பூரில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆயுதப்படையினுடைய சிறப்பு அதிகார சட்டம் குறித்து விவாதித்து வருகின்றோம். இது குறித்து உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட கமிட்டியினுடைய தலைவராக செயல்பட்ட சந்தோஷ் ஹெக்டே அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். சார், as far as the Supreme Court is concerned, it got nearly around 1,500 cases from the civil liberty organization. But it has chosen only the first 6 cases, out of which you are saying all the 6 cases are fake encounters. So what you are thinking about the rest, how it could be? Well, I can't comment on the other cases about which I have not made any inquiry. But it was randomly picked up, right? I don't want to answer that question. Actually, these 6 cases were randomly picked up. The Supreme Court seems to have picked up. Okay, so what is your conclusion about this 6 cases, sir? What was your conclusion? Now, as I told you, I said it is not encounter as such and all. I have made some suggestions in my report also. There seems to be a lot of unrest in Manipur. Because they feel they have not been absorbed as Indians, they have been treated separately. When the rest of India is enjoying democracy, I think they feel that basic human rights are denied to them and all. I think central government should take a serious look about it. First of all, there should be economic development, because want of opportunity to work is one of the causes which gives rise to this type of opposition. Another most important thing is, I don't think the government of India should use armed forces to tackle this type of problem. The armed forces are trained to kill because they deal only with enemies from the different countries. Whereas these people are Indians. They don't know how to really deal with such situations and all. Therefore, I think there is a need to develop another force altogether between the police force and the armed forces, who are trained in all type of warfare, including guerrilla warfare, but make them subjected to the Indian laws, answerable to Indian laws, which the armed forces are not. Therefore, that force can tackle this problem with little more humanism in them and all. So you wanted AFSPA to be revoked immediately. That was your recommendation, right? Yeah, that was my recommendation. But I didn't say immediately, as soon as it's convenient to the government of India, but not to keep it continuously, because there is no democracy in that system in Manipur. Anyhow, thank you so much, sir. Thanks for joining with us. Thank you so much.
நிச்சயமாக இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹசீப், இவர் மட்டுமல்லாம இதோட ஒரு 2007 இருந்தே ஐநாவுடைய குழு அமைத்து ஆய்வு செஞ்சதுல இருந்து தொடங்கி இதோட ஒரு 6-7 குழுக்கள் மணிப்பூர்ல இந்த சிறப்பு அதிகார சட்டத்திற்கு எதிராக இந்த சட்டத்தை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து முன் வச்சிருக்காங்க. ஐநா குழுவை பொறுத்தளவு 2007 ஒரு வருடத்திற்குள்ள அடுத்த ஒரு வருடத்திற்குள்ளாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த சட்டம் திரும்ப தொடர்ந்துட்டே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அவர் சொன்னது போல சந்தோஷ் ஹெக்டேவை பொறுத்தவரை அவர் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம், மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் இந்திய மக்களுக்கு எதிராக இந்தியாவினுடைய பாதுகாப்பு படையை பயன்படுத்துவது தவறு என்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு கருத்து. ஆகவே ஆயுதப்படையை பயன்படுத்துவதே தவறு என்று கூறக்கூடிய அவர் ஆயுதப்படைக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதை நிச்சயமாக அவர் எதிர்க்கவே செய்கின்றார். ஆகவே எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆயுதப்படைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு அதிகாரத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது அவர் உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய பரிந்துரைகளில் மிக முக்கியமான ஒரு பரிந்துரை. நான் ஏற்கனவே அவரிடம் கேட்டதன் அடிப்படையில் 1500க்கும் மேற்பட்ட படுகொலைகள் தொடர்பான விவரங்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதிலிருந்து வெறுமனே ஒரு 6 விஷயங்கள் மட்டும் ஒரு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதை தான் சந்தோஷ் ஹெக்டே விசாரித்தார். அந்த விசாரணையில் பார்க்க போனால் அந்த 6மே போலி படுகொலைகள், போலி மோதல்களால் உருவாக்கப்பட்ட படுகொலைகள் என்பது உறுதியாகி இருக்கின்றது. இன்னொரு விஷயம், இதுல இந்திய அரசியலமைப்போட 21வது பிரிவின் கீழ் அனைவருக்கும் உயிர் வாழும் உரிமை இருக்கிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா மணிப்பூரை பொறுத்த அளவு பெரிய ஆயுதங்கள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, அவர்கள் வந்து தீவிரவாதம் செய்யணும் அந்த மாதிரி கூட இல்லை. அரசுக்கு எதிராக ஒரு சாதாரண சுதந்திரமா ஒரு கோரிக்கையை முன் வச்சா கூட அங்க அது தடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் இப்ப பிரச்சனையா இருக்குது. அதற்கு தான், அதாவது தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்வைப்பதற்கு கூட இந்த சட்டம் எதிராக இருக்கின்றது என்பதை மணிப்பூர் மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்படுகிறது. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2007 இருந்து தொடர்ச்சியா வந்து அதுதான் குறிப்பிடத்தக்க, ஐநாவே வந்து இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு சொன்ன ஒரு நாள்னு கூட எடுத்துக்கலாம். தொடர்ச்சியா பல அமைப்புகள் ஆய்வுகள் செஞ்சு, நீதிபதிகள் கொண்ட குழு ஆய்வு செஞ்சு, இராணுவ தளபதி சொல்லி எல்லாருமே வந்து திரும்ப பெறலாம், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு இராணுவ தளபதி கூட சொல்லிட்டதுக்கு அப்புறமும் கூட இன்னமும் அந்த சட்டம் வந்து அங்க தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. இதை வந்து எந்த அரசாங்கம் மாறி வந்தாலும் அதை திரும்ப பெறறதுக்கு தயாரா இல்லை. இந்த சூழல் ஏன் இப்படியே இருக்கு? நான் முதல்ல சொன்ன மாதிரி இது உண்மையில் பிரித்தானியர் காலத்திய சட்டம். மீண்டும் 58ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்தபோது அப்போதைய உள்துறை அமைச்சர் 6 மாத காலத்திற்கு மட்டும்தான் இது அமலில் இருக்கும் என்று உறுதி கொடுத்து தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் 6 மாதம் அல்ல, 56 ஆண்டுகளாக இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. 2004ஆம் ஆண்டில் தங்கஜ் மனோரமா என்ற ஒரு மணிப்பூரி பெண் ஆயுதப்படையினரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு ஐநாவிலிருந்து ரஷீதா மஞ்சு என்ற ஒரு பிரதிநிதி வந்து அவங்க தாயாரை பேட்டி கண்டார். இதற்கிடையில் ஜூலை 14, 2000ஆவது ஆண்டு மணிப்பூர் விமான நிலையத்திற்கு அருகில் நடைபெற்ற ஒரு படுகொலையை தொடர்ந்துதான் நம்முடைய மனோரமாவினுடைய உண்ணாவிரதம் தொடங்கியது. ஆனால் 2004 ஜூலை 15 மணிப்பூர் பெண்கள் ஆடை ஏதுமின்றி ஒரு துணியை ஒரு பதாகையாக பிடித்து கொண்டு இராணுவ சாவடிக்கு முன்னால் போய், இராணுவமே, இந்திய இராணுவமே எங்களை பாலியல் வல்லுறவு செய், இந்தியன் ஆர்மி ரேப்பஸ் என்று போட்டு கொண்டு போய் நின்றார்கள். இது உலகத்தின் மனசாட்சியையே உலுக்கி எடுப்பதாக இருந்தது. அதுக்கு பிறகு இந்திய அரசு ஒரு ஜீவன் கமிட்டி என்று ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்தது. அந்த குழு அமைக்கும் போது அரசு கொடுத்த கட்டளை இந்த சட்டத்தை எப்படியெல்லாம் திருத்தலாம்னு கேட்டாங்க. ஆனால் அந்த குழு சொன்னது, இந்த சட்டத்தையே நீக்கி விடுங்கள், இந்த சட்டம் இருக்கிற வரைக்கும் ஆயுதப்படைகளுடைய கொடுமைகள் தொடரும். அதற்கு பிறகு இந்த மணிப்பூருக்கு மட்டுமாக இல்லாமல் காஷ்மீருக்கும் விரிவுபடுத்தினார்கள். ஒரு மாநில அரசு விரும்பினால் கூட இந்த சட்டத்தை செயல்படுத்த மறுக்க முடியாது என்பதை காஷ்மீரில் பார்த்தோம். ஒமர் அப்துல்லா சொன்னார், குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு இது தேவையில்லை என்று சொன்னார். ஆனால் இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ கேள்வி என்னன்னா, இவ்வளவு காலத்திற்கு பிறகும் இந்த சட்டம் தொடர்கிறது. 14 ஆண்டுகளாக மணிப்பூர் விடுதலை கேட்டெல்லாம் போராடலை ஷர்மிளா.
ஒரே ஒரு கோரிக்கை தான், ஆயுதப்படைகள் சிறப்பதிகார சட்டத்தை. இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் சொன்னார், ஒரு சமரசம் செய்து கொள்ள பார்த்தார்கள் சில பகுதிகளில் திரும்ப பெறுவது என்று. ஆனால் ஷர்மிளா அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. மணிப்பூர் முழுவதிலுமிருந்தும் இது நீக்கப்பட வேண்டும். பார்க்க போனால் 7 சகோதரிகள் என்று அழைக்கப்படுகிற 7 வடகிழக்கு மாநிலங்களிலுமே இந்த சட்டம் பல கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறது. எனவே அந்த எல்லா மாநிலங்களுக்கும் சேர்ந்துதான் அவருடைய போராட்டம். பார்த்தால் காஷ்மீருக்கும் சேர்த்து பார்த்தால் இதே போன்ற அடக்குமுறை சட்டங்கள் எங்கெல்லாம் செயல்படுகின்றனவோ எல்லாவற்றுக்கும் எதிராகத்தான் போராட்டம். இந்த சட்டத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் என்ன கூறுகின்றன என்பதை பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை இப்போது பார்த்து விடலாம். இந்த சட்டத்தை பொறுத்தவரை யாரை வேண்டுமானாலும் அவர் சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இராணுவம் கருதும் பட்சத்தில் எந்த விதமான வாரண்ட்டும் இல்லாமல் அவரை கைது செய்யலாம். அதுதான் இந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஷரத்து. இரண்டாவது விஷயத்தை பொறுத்தவரை அந்த பகுதியினுடைய அந்த சட்டம் அமுலாகி இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இராணுவம் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆயுதத்தை பயன்படுத்தலாம். அதாவது முதல் முறையாக உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றேன், அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கிவிடு அல்லது உன்னை நான் சுட்டு கொண்டு விடுவேன் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கலாம். எச்சரிக்கையை மீறி அந்த நபர் செயல்படும் பட்சத்தில் அவரை சுட்டுக் கொள்ளலாம். அதற்கான அதிகாரம் இராணுவத்திடம் உள்ளது. ஏதேனும் ஒரு பகுதியில் பெரிய அளவிற்கு வெடிப்பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த நபர்கள் அந்த பகுதியில் பதுங்கி இருக்கிறார்கள் என்று இராணுவம் கருதும் பட்சத்திலேயே, அவர்கள் நேராக சென்று பார்க்க தேவையில்லை, இராணுவம் கருதும் பட்சத்திலேயே அந்த இடத்தை தகர்ப்பதற்கு கூட இராணுவத்திற்கு இந்த சட்டத்தின் மூலம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய இராணுவ வீரருக்கு எதிராக, அதாவது ஒரு இராணுவ வீரர் ஒரு நபரை சுட்டுக் கொள்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம், அவருக்கு எதிராக சாதாரண சட்டங்களின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடர முடியாது. மத்திய அரசினுடைய அனுமதி பெற்ற பிறகு அந்த இராணுவ வீரர் மீது வழக்கே தொடர முடியும். இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக மிக கடுமையான ஒரு விஷயங்கள் என்று கூட நாம் கருதலாம். இதை தாண்டி இந்த சட்டம் இதை விட கடுமையான ஒரு செய்தி இதில் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒருத்தர் சுடுறாருன்னு சொல்லும்போது அது ஒரு போர் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை ஆயிடுது. துப்பாக்கி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு சுடுறதுக்கு தானே கொடுத்துருக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அதை நியாயப்படுத்துறதுக்கு அவர் காரணங்கள் 1000 சொல்லலாம். இது போன்ற சட்டங்கள் தென்னாப்பிரிக்க வெள்ளை நிறவெறி ஆட்சியில் இருந்துச்சு. இன்னைக்கு இஸ்ரேலில் ஒரு சட்டம் இருக்குது, எதிரில் வருகிறவர் தற்கொலை படையாக இருப்பாரோன்னு சந்தேகப்பட்டாலே அவரை சுட்டுவிடலாம் இஸ்ரேலிய சிப்பாய், எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனால் இதை விட மோசமானது இந்த சட்டத்தில் இருப்பது, வர்மா குழு இதை வெளிப்படுத்தியது. என்னன்னா, இந்த போர் தொடர்பான ஆயுத நடவடிக்கை தொடர்பான குற்றம் அல்லாத கொள்ளையடிக்கிறது, எல்லாத்தை விட பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குவது, இந்த பாலியல் வன்செயல்களில் ஈடுபட்டால் கூட அதற்காக அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி வழக்கு போட முடியாது. அதற்காக அவருடைய மேலதிகாரியிடம்தான் போய் புகார் செய்ய முடியுமே தவிர நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாது. நீங்கள் நல்ல நினைவு, கடைசியாக சொல்கிறேன், நிர்பயா வழக்கிற்கு பிறகு மத்திய அரசு அமைத்த வர்மா குழுவினுடைய பரிந்துரைகளில் ஒன்று என்னவென்றால், இந்த சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்பது. ஆனால் இந்திய அரசு மற்ற சட்டப்பிரிவை பற்றியெல்லாம் பேசுனிச்சுது, இந்த ஒரு சட்டப்பிரிவை பற்றி வாயை பொத்திக்கிட்டு இருந்துச்சு. எந்த மௌனம் சாதித்தது? எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக சேஃப், இப்போ ஐயா சொன்னது மாதிரி இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் மட்டுமல்லாமல் அப்பாவி மக்களுக்கு எதிராகவும் பல கொடுமைகள் நடக்குது. அவங்க ஆயுதம் ஏந்தி இருக்க தேவையில்லை. பல பேர் அவர் சுட்டு கொன்ற மக்கள் அவர்கள் கையில் சிறு ஆயுதம் கூட இல்லாதது தான் அவங்க முக்கியமாக குறிப்பிடப்படுறாங்க. அதற்காக தான் இத்தனை போராட்டங்கள், உண்ணாவிரதம், இது எல்லாமே தொடர்ந்துட்டு இருக்கு அந்த பகுதியில். இது பற்றியான முழுமையான ஆவணப்படம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாக இருக்கிறது. இவ்வளவு நேரம் இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விவாதித்தோம். பணிமலர் குறிப்பிட்டதன் அடிப்படையில் வரக்கூடிய சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மணிப்பூரில் நடக்கக்கூடிய விஷயங்களை பதிவு செய்த ஆவணப்படம், அதாவது நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் பதிவு செய்த ஆவணப்படம் முழுமையாக ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. இன்றைய தினம் விவாதம் இத்துடன் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம்.